மறுபடியும் விஜய் வந்து நீங்க வந்து படித்திருக்கிறாரு. தமிழக அரசு உரிய பாதுகாப்பு பிரச்சாரம் பண்ண முடியல, பிரச்சாரம் பண்ண. அதாவது ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், ரோட் ஷோ நடத்த வேண்டும் என்றால், அதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு அனுமதி பெற வேண்டும். அது முதல். அடுத்ததாக எத்தனை பேர் வருவார்கள், எவ்வளவு கூட்டம் கூடும் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். 5000 பேர் என்று தெரிவித்துவிட்டு 40,000 பேர் 30,000 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் 5000 பேர் வருவதை எதிர்பார்த்துத்தான் காவல்துறையினர் அங்கே ஆட்களை அனுப்ப முடியும். ஏன் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்? யார் வருவார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது இத்தனை பேர் வருவார்கள் என்று சொல்லுகிற பொழுது காவல்துறை உரிய பாதுகாப்பை தருகிறது. இன்றைக்கு அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். எனவே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது தேர்தல் ஆணையம் தான் எடுக்க வேண்டும். எனவே இந்த தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுகின்றவர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. பின்பற்றாமல் விதிமீறல் செய்தால் அதற்கு உரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தான் ஆக வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்காங்க முதல்வர் பெட்டிஷன். இப்ப வந்து உள்துறை அமைச்சருக்கு பேர் கொடுத்திருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. சார், வேண்டுமென்றே எதை வேண்டுமென்றாலும் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதை பற்றி நாங்கள் அக்கறைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் வேண்டுமென்று பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. திமுக தேர்தல் அறிக்கை வந்து அதிமுக சொல்லி எடப்பாடி பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுடைய திட்டங்கள் அதைத்தான் இன்றைக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறாரை தவிர அவர் புதிதாக ஒன்றையும் செய்யவில்லை. எனவே அதிமுகவின் ஜெராக்ஸ் காப்பி அல்ல, நாங்கள் சொல்லி இருப்பது எல்லாமே நடக்கக்கூடியவை, நடைமுறைப்படுத்தக்கூடியவை. அப்படிப்பட்ட சாதனையும் உள்ள தலைவர் எங்களுடைய தலைவர். எடப்பாடியினுடைய சாதனை என்ன என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக சொல்றோம். நம்ம கதாநாயகன் சொல்றோம். அதே நேரத்தில் திமுக தேர்தல் வாக்குறது வந்து காமெடியை அன்புமணியை போன்ற ஒரு காமெடியனும் வில்லனும் உலகத்துக்கு இருக்க முடியாது. தந்தைக்கே அவர் வில்லனாக இருக்கக்கூடியவர், மக்களுக்கு எப்படி நல்லவனாக இருக்கு. உதயநிதி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமிய, மோடிக்கு முரட்டு முரட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கலைஞர் தான் வந்து வாஜ்பாய் வந்து முரட்டு முரட்டா இருந்தாரு, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாஜ்பாயை போன்ற ஒரு அமைதியான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. வாஜ்பாயை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். அவரோடு நட்போடு பழகிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர எந்த விதத்திலும் நாங்கள் சமரசமோ சமாதானமோ செய்து கொள்ளவில்லை. நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையை விட்டுக் கொடுக்காது. அதற்காக ஒரு முறை அல்ல 2 முறை ஆட்சியை இழந்த கட்சி இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கமே தவிர வேறு எதுவும் அல்ல. எனவே எங்களுக்கு ஆட்சி பெறுதல்ல கொள்கைதான் தெரியும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.